அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மை இறை நம்பிக்கையில் பாதியாகும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று இறைவனை தூதிப்பது நன்மை மற்றும் தீமைகளை நிற்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹு தூயவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்று அவனை துதிப்பது வானங்கள் மற்றும் பூமிகளுக்கிடையே உள்ள இடத்தை நிரப்பக்கூடிய அளவிற்கு அபரிமிதமான நன்மைகளை கொண்டதாகும். தொழுகை வழிகாட்டும் ஒளியாகும். தான தர்மங்கள் சான்றாகும். பொறுமை ஒரு வெளிச்சமாகும். குர்ஆன் ஒன்று உனக்கு ஆதாரமான சான்றாகும் அல்லது எதிரான சான்றாகும். மக்கள் அனைவரும் காலையில் புறப்பட்டுச் சென்று தம்மை விற்பனை செய்கின்றனர். சிலர் தம்மை இறைவனிடம் விற்று நரகத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர். வேறு சிலர் சைத்தானிடம் விற்று தம்மை அழித்துக் கொள்கின்றனர். இதை அபு மாலிக் அல் அஸ்ஹரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 381 பதிவாகியுள்ளது.